படிக்கிறப்போ ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து என்னென்னா பாபர் டெக்னிக். இதை பற்றி ஷார்ட்ஸ் போட்டேன், நிறைய பேர் பார்த்துட்டிங்களா யாராவது? பாபர் டெக்னிக்ன்றது என்னென்னா, பாபர் வந்து ஆக்சுவலாக போருக்கு போகிறப்ப ஒவ்வொரு முறையும் போருக்கு போகிறப்ப எதிர்த்தாப்பில் படை எவ்வளோ பெரிய படை இருக்கும், எத்தனை வீரர்கள் இருப்பாங்க, என்ன மாதிரி அவங்க அட்டாக் பண்ண போகிறாங்கன்ற ஐடியாலாம் அவருக்கு இருக்காது. ஆனால் அவரோட ஒரே எய்ம் என்னென்னா ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு எய்ம் மட்டும்தான். ஸோ ஜெயிக்கணுன்ற ஒரே ஒரு எய்ம்னால அவர் என்ன பண்ணுவார்னா, யூஸ்வலாக குதிரை மேலே உட்காந்துட்டு எப்போனாலும் கிளம்புறப்ப ஒரு சின்ன ஒரு தொடப்ப குச்சி மாதிரி ஒரு குச்சி, அதை சின்ன சின்ன பீஸாக உடச்சி கையில் போட்டுட்டு எங்கே கிளம்புந்தாலும் அதை அப்படின்னு ஊதி விட்டு தான் கிளம்புவார். ஸோ அது வந்து ஒரு சைக்காலஜி ஆட்டிடியூடாக மாறிடுச்சு. என்ன சைக்காலஜி ஆட்டிடியூடாக மாறிடுச்சு? கையில் சின்ன சின்ன துரும்பு குச்சை உடச்சி நீங்கள் உப்புன்னு ஊதுனா என்ன ஆகும்? அது அப்படியே செதறி பறக்குமா இல்லையா? அதை பறக்கிறப்ப அவரோட மைண்ட் தாட்ஸில் என்ன நினைப்பார்னா, நம்மக்கிட்ட சண்டை போடுற போர் படை வந்து இந்த துரும்புக்கு சமம் அப்படின்னு நினச்சி ஊதுவார். ஊதுறப்ப அதெல்லாம் பறந்து செதறி போயிடும் இல்லையா? அந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூட் நம்ம போய் அட்டாக் பண்ணுற அந்த போர் வீரர்களையும் அட்டாக் பண்ணி நம்ம உறுதியாக ஜெயிப்போம் அப்படின்ட்டு அவர் மைண்ட் லெவலில் ஒரு ரிகர்சல் க்ரியேட் பண்ணுவோம். ஸோ இந்த பாபர் டெக்னிக்ன்றது எப்போல்லாம் நமக்கு ஒரு டிப்ரெஷன் க்ரியேட் ஆகுதோ அப்போல்லாம் சும்மா கையில் ஏதாவது ஒரு சின்ன குச்சை சின்னதாக பிச்சு போட்டு சின்ன சின்ன பேப்பராக இருந்தால் கூட பரவாயில்ல, ஆனால் ஃபோர்ஸிபிளாக ஊதணும். ஃபோர்ஸிபிளாக ஊதுனா அப்போ தான் உங்களுக்குள்ளே இருக்க கார்பன் டை ஆக்சைடு ஃபுல்லாக வெளியில் வரும். கார்பன் டை ஆக்சைடு ஃபுல்லாக வெளியில் வந்தாவே என்ன ஆகும்? மைண்டு ஃப்ரெஷ் ஆகும். அது ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூடை க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல டெக்னிக். அதுக்காக நீங்கள் படிக்கிற புக்கை கொஞ்சம் கொஞ்சமாக கிழிச்சு மொத்த புக்கு இந்த மாதிரி ஊதி விட்றாதீங்க, சரியா? இதை வந்து ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் க்ரியேட் பண்ணுறதை நிறைய நான் பசங்கிட்ட சொல்லியிருக்கேன். நான் சொல்லி நிறைய பேர் ஃபாலோ பண்ணியிருக்காங்க, சரிங்களா? ஸோ காயின் ஆஃப் கான்சியஸ்ன்றது என்னென்னா, இதை நிறைய செல்ஃப் மோட்டிவேஷன் புக்கெலாம் சொல்கிறாங்க. செல்ஃப் மோட்டிவேஷன் புக்கெலாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த படம் சிங்கம் படத்தில் சிங்கப்பாதை பூப்பாதைன்னு சொல்லி காயின் போடுவான் இல்லையா? அது சும்மா அது ஒரு சீனுக்காக வச்சுருக்காங்க. காயின்ஸ் மெட்டல்ஸ் வந்து தாட்ஸை கேரி பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராடக்ட்ன்றதை விட ஒரு என்ன சொல்கிறது, அது ஒரு கான்செப்டை க்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு தனி பொருள். சரி, அதை வந்து எப்படி பண்ணுறாங்கன்னா, கையில் காயினை வச்சுக்கிட்டு நம்ம அதை என்ன ஆக போகிறோம் அப்படின்றத டிக்டேட் பண்ண சொல்கிறாங்க. ஒரு 5 காயின், 10 ரூபா காயின் ஒரு 5 காயினோ இல்லை 5 ரூபா காயின் 5 காயினோ வச்சுக்கிட்டு அந்த காயினை இந்த கையிலேருந்து அந்த கை மாற்றுறப்ப, அந்த கையிலேருந்து இந்த கை மாற்றுறப்ப நீங்கள் வந்து கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் அசிஸ்டன்ட் மெடிக்கல் ஆஃபீஸர் சித்தா ஆகும் அப்படின்றத சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா, இல்லை வாட் எவர் இட் மே பி, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்றதை சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா உறுதியாக அந்த காயின் ஆஃப் கான்சியஸ் டெவலப் ஆகுன்றாங்க. சரி, இன்னொரு விஷயம், இன்னொரு ஆட்டிடியூட். இப்போ சில பேருக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சின்ன ஒருத்தருக்கு சில பேருக்கு ஒரு பர்டிகுலர் கலரை பார்த்தா பிடிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஏதாவது ஒரு இடத்துக்கு போகிறாங்க, க்ரீன் கலர் ஏதாவது பார்த்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு ஏதாவது பாசிட்டிவாக நடக்க போகுதுன்னு அவங்களுக்குள்ளாரையே ரெக்கார்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஆமாம் தானே? அதே மாதிரி ஒரு இடத்துக்கு போகிறாங்க, ஒரு பாபா ஃபோட்டோவை பார்த்துட்டாங்க, அவங்க பிடிச்ச சாமி ஏதாவது ஒன்று பார்த்துட்டாங்கன்னா அவங்க என்ன ஆகும்? ஏதோ நல்லது நடக்க போகுது அப்படின்னு அவங்க மைண்டில் வச்சுருப்பாங்க. ஸோ வெளியில் போகிறப்ப அந்த பர்டிகுலராக அவங்க நினச்ச விஷயம் நம்ம கண்ணு முன்னாடி வந்துட்டாவே ஏதோ பாசிட்டிவாக நடக்க போகுதுன்னு நினைப்பாங்க. ஸோ அந்த பொருளை அந்த சூழ்நிலைக்கு அவங்க பார்த்துட்டா அந்த ஒரு உணர்வு வருது இல்லையா? அந்த உணர்வு வேறு எங்கேயுமே கொண்டு வர முடியாது. நீங்கள் போய் வழியில் போய் நீ கண்டிப்பாக ஜெயிச்சிருவேன்னு சொன்னாலுமே அந்த வேர்ட்ஸை விட அந்த காட்சியில் நமக்குள்ள ஒரு இனம் புரியாத ஒரு வேதி வினை மாற்றம் நடந்து ஒரு பாசிட்டிவாக ஏதோ விஷயம் நடக்க போகுது அப்படின்ற ஒரு உணர்வு வருது இல்லையா? அந்த உணர்வை இந்த காயின் ஆஃப் கான்சியஸில் க்ரியேட் பண்ணணும். எப்படி க்ரியேட் பண்ணலாம்? உங்களுக்கு பிடிச்ச காயின்ஸோ இல்லை புது காயின்ஸோ எதாவது எடுத்து வச்சுக்கிட்டு அந்த காயின்ஸை பார்க்குறப்பெல்லாம் நீங்கள் பண்ண போகிறத செய்ய போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த காயின்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்ப டிக்டேட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா, அந்த காயினை நீங்கள் உங்கள் கையில் படுற மாதிரி வச்சுட்டே இருந்தீங்கன்னா, காலையில் எந்திரிச்சோடனே அந்த காயினை டச் பண்ணிங்கன்னா, ஓகேவா, அந்த காயினை பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஒரு சைக்கிள் மாதிரி ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் க்ரியேட் ஆகிட்டு. ஓகேங்களா? ஏன் இது இப்போ எதுக்கு சார் இந்த காயின் ஆஃப் கான்சியஸ் அப்படின்னா, நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் கொட்டும். இப்போ நமக்குள்ள படிக்கணும்னு உட்காந்தா பாசிட்டிவாக கொட்டுறதை விட என்ன கொட்டும்? நெகட்டிவ் தாட்ஸ் கொட்டும். அதை அடித்து உடைக்கணும். அடித்து உடைக்கணுன்றதுக்காக தான் இந்த காயின் ஆஃப் கான்சியஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். செஞ்சு பாருங்கள், சரிங்களா? யூஸ்வலாக நம்ம படிக்கிறப்ப நம்ம படிக்கிறத விட யார் எப்படி படிக்கிறான் ஆமா, அதை விசாரிப்போமா மாட்டோமா? எப்படியும் படிக்கிறவங்களாம் உங்கள் லைனுக்கு வந்துடுவாங்களா இல்லையா? உங்களை சுற்றி ஒரு 10 பேர் படிக்கிறவங்க இருக்காங்க, எல்லாம் கனெக்ஷனில் வந்துடுவாங்களா இல்லையா?
நான் இத்தனை மணி நேரம் படித்தேன், அத்தனை மணி நேரம் படித்தேன் அப்படின்லாம் சொல்லுவாங்களா இல்லையா? பொய் சொல்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் படிச்சுட்டு இன்னைக்கு ஃபுல்லாக படிக்கல அப்படின்னுவாங்க. சரியா? ஒரு நல்லா 2 புக்கை முடிச்சுட்டு ஒரு புக்கும் படிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்கு? நம்மளை ஆஃப் பண்ணுறதுக்கு. நம்மளை ஆஃப் பண்ணுறதுல அவங்களுக்கு என்ன யூஸு? ஒரு சின்ன சந்தோஷம் தான். சரியா? அதனால் இதை விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி மற்றவங்க படிக்கணும்னு மற்றவங்க படிக்கிறாங்க, நம்மளும் படிக்கணும், நம்மளும் வாங்கணுன்றது ஒரு பாசிட்டிவ் அப்ரோச். அது ஒரு விஷயம். ஆனால் ஒரு படிக்கிற ஒருத்தரை நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது அவங்கள அப்ரிஷியேட் பண்ணுறதை விட உங்களை நீங்கள் டபுளாக பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்களும் படிக்கிறீங்க, இன்னொருத்தரும் படிக்கிறாங்க. ஒருத்தர் ஒரு சப்ஜெக்ட் கஷ்டம்னு சொல்கிறாங்க. அந்த சப்ஜெக்ட் கஷ்டன்றப்ப நீங்கள் அவர்கிட்ட அதெல்லாம் அவ்வளோ ஒன்றும் கஷ்டம் கிடையாது, இந்த மாதிரி படிச்சுப்பாரு, அது ரொம்ப ஈஸி தான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் சொல்கிறது அவனுக்கு யூஸ் ஆகிறத விட யாருக்கு யூஸ் ஆகும்? உங்களுக்கு யூஸ் ஆகும். அது உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டு நீங்கள் சொல்கிறத கேட்டுட்டும். அதனால தான் நீங்கள் படிக்கும்போது எந்த காரணத்துக்கு நெகட்டிவ் ஆக்டிவ் ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க. இன்றைக்கி ஃபுல்லாக படிக்கலை, ஓகேவா, சரியாகவே படிக்கலை, இந்த மாதிரி வேர்ட்ஸ் என்ன பண்ணாதீங்க, யூஸ் பண்ணாதீங்க. அந்த மாதிரி யூஸ் பண்ணால் அது அவனுக்கு போதோ இல்லையோ யாரை அடிக்கும்? உங்களை அடிக்கும். ஒரு வாரமாக படித்தது ரொம்ப மந்தமாக தான் படிச்சிருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் நல்லா படிச்சிருந்தா கூட அது என்ன ஆக்கிடும்? அதை மந்தமாக்கிடும். சரிங்களா? அதனால் நெகட்டிவ் விஷயத்தை க்ரியேட் பண்ணாதீங்க, அப்ரிஷியேட் பண்ணுங்கள். அப்ரிஷியேட் பண்ண பண்ண டெஃபினட்டாக என்ன ஆகும்? அந்த அப்ரிஷியேஷன் டபுளாக உங்களுக்குள்ளே போகும். சரிங்களா? ஸோ இந்த பீரியடில் ஃபுல்லாக அதை ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட், இது நிறைய முறை நான் சொல்லியிருக்கேன். படிக்க முடியலன்னு ஒரு விஷயம் வந்துச்சுனாவே அதுக்கு நான் சொல்கிற ஒரே விஷயம், ஃபஸ்ட்டு சேஞ்ச் தி பிளேஸ் தான். எப்பயுமே ஒரு இடத்துல ஒரு விதமான வைப்ரேஷன் இருக்கும். அந்த இடத்துல உட்காந்து படிக்க முடியலன்னா ஜஸ்ட்டு இடத்த மாற்றினீங்கன்னா போதும். சேரில் உட்காந்து படிச்சிருந்த நீங்கள் ஒன்றும் இல்லை, டக்குன்னு கீழே உட்காந்து புக்கை பார்த்தீங்கன்னா உங்களோட மைண்ட் செட் மாறும். உட்காந்தே 1 மணி நேரம் படிச்சிருந்த நீங்கள் நடந்துட்டு படிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் மைண்ட் செட் மாறும். இதெல்லாம் நம்ம ஸ்கூலில் படிக்கிறப்ப பண்ணியிருக்கோம், இப்போ பண்ண முடியறதில்லை. ஏன் பண்ணினா நமக்கு வயசாகிடுச்சு, ஓகேவா? எந்திரிச்சு நடக்கிறதுக்கெல்லாம் போர் அடிக்குது, எந்திரிக்கிறதுக்கு ஒரு யோசனையாக இருக்குது, உட்காரதுக்கு யோசனையாக இருக்குது, இங்கேருந்து வெளியில் போகணுமா, 4 பேர் வேடிக்கை பார்ப்பானான்னு தோணுது இல்லையா? ஸ்கூலில் படிக்கிறப்ப அதெல்லாம் நம்ம எவனை பற்றி நம்ம யோசிக்கல. ஸ்கூலில் படிக்கிறப்ப மொட்டை மாடியில் படிக்கிறதுக்கு நம்ம யோசிக்கல, ரோட்டில் படிக்கிறதுக்கும் தயங்கலை, ஓகேவா? அப்போ ஏன்னா நம்மளோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் புக்கில் இருந்தது. இப்போ நம்மளோட கான்சன்ட்ரேஷன் நம்மளை சுற்றி இருக்கிறவன் நம்மளை பற்றி என்ன நினைப்பானோ அப்படின்ற எண்ணத்தில் தான் அதிகமாக இருக்குது. சரிங்களா? வாங்கிட்டா பரவாயில்ல, வாங்கலைன்னா அதை சொல்லி காட்டுவானே, அந்த யோசனை வருதா இல்லையா? அந்த யோசனை தான் வரக்கூடாது. நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் இடத்த மாற்றி படிச்சுட்டே இருக்கணும். மற்றவங்க என்ன யோசிப்பாங்கன்றதெல்லாம், ஏன்னா அந்த சீட்டு யாருக்கு தான் தேவை? உங்கள் ஒய்ஃபுக்கோ உங்கள் ஹஸ்பண்டுக்கோ இல்லை கூட இருக்கிற அப்பா அம்மாவுக்கோ தேவையில்லை, கூட இருக்கிற தம்பிக்கோ இவங்களுக்கெல்லாம் தேவையில்லை. யாருக்கு தான் தேவை? நமக்கு தான் தேவை. சரியா? அப்போ நம்மளை பற்றி எவன் என்ன நினச்சாலும் பரவாயில்ல, நம்ம படிச்சுட்டே இருப்போன்னு இடத்த மாற்றி மாற்றி படிச்சுட்ருக்கணும், ஓகேவா? எந்த ஆசனங்கள் எந்தெந்த ஆசனங்களெல்லாம் படிக்கணுமோ அந்த ஆசனத்தெல்லாம் உட்காந்து படித்து பார்க்கணும். சரியா? அப்படி படித்தாலும் ஒன்றும் தப்பு கிடையாது. சரிங்களா? ஓகே. எல்லாத்தோட முக்கியம், ஸ்பீக் யுவர் செல்ஃப், கைட் யுவர் செல்ஃப். இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு படிக்கிறப்ப யூஸ்வலாக நம்ம கூட பேசவே மாட்டோம். நம்ம கூட பேசலன்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் உள்ளுக்குள்ளே ஒருத்தன் நெகட்டிவாக பேசிகிட்டே இருப்போம். சரியா? நம்ம நினைக்கிறதா அப்படி. நீங்கள் சும்மா இருந்தால் கூட உங்கள் கூட ஒரு ஆள் பேசிட்டு தான் இருக்காங்க. யார்? நீங்கள் தான். சரி, நீங்கள் சும்மா இருந்தால் அவன் என்ன வேணாலும் பேசுவான். ஆனால் நீங்கள் நான் நினைக்கிற மாதிரி தான் என் கூட பேசணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் நினைக்கிற மாதிரி அவன் பேசுவோம். ஓகேங்களா? அதுக்காக தான் நீங்களாக உங்கள் கூட பேச ஆரம்பிங்க. அதுக்காக ஓவராக பேசி பக்காங்க இருக்கவங்களாம் ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டு போகிற அளவுக்கு அந்த அளவுக்கு பண்ணிவிடு. லிமிட்டாக. சரியா? என்ன கேட்டால் அந்த மிரர் டெக்னிக்னு ஒன்று சொல்லுவாங்க இல்லையா? எப்பப்பெல்லாம் உங்களுக்கு சஜஷன்ஸ் தோணுதோ அதை போய் கண்ணாடி முன்னாடி நின்று சொன்னால் பெட்டர், ஓகேவா? இல்லை சார், கண்ணாடி முன்னாடி போய் நின்னா எல்லாம் ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க சார். செல்ஃபோனை ஆன் பண்ணி செல்ஃபோனில் பேச பார்த்துட்டு கூட யூ ஹேவ் டு கைட். அப்படி இல்லை. இப்போ நிறைய பசங்க படிக்கிறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா, இதை படிச்சுட்டா அடுத்து அதை படிக்கணும், அதை படிச்சுட்டா இதை படிக்கணும், இன்னைக்கு காலைல கூட இதை முடியும். அவன் பண்ண போகிறத வாயில் ஸ்பெல் பண்ணுவான், பார்த்துருக்கீங்களா? ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் பண்ணுவாங்க. ஃப்ரெண்ட்ஸே படிச்சுட்டு இருப்பான், பேசியிருப்பான், ஆனால் அவன் படிக்கிறப்ப வாயில் சொல்லுவான், இன்னைக்கு காலைலக்குள்ளே எஸ்பிஎம் படிச்சிடணும், மத்தியானத்துக்குள்ளே எப்படியா, இன்னைக்கு நைட் தூங்குறதுக்குள்ளே எப்படியா சர்ஜரி முடிச்சிடணும் அப்படின்னு அவன் சொல்லுவான். சொல்லிப்பான். அந்த சொல்கிற விஷயத்தை நீங்கள் செய்யணும்.
நீங்கள் உங்களுக்குள்ளே பேசணும், உங்களுக்குள்ளே கைட் பண்ணணும். அதை ஸ்பெல் பண்ணியே சொல்லணும். அப்படி பண்ணிங்கன்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு விஷயம் காலையிலேருந்து எழுந்திரிச்சிங்க, காலைல 3 மணி நேரம் படிக்க முடியலன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஸ்ட்ராங்காக ஒரு வேர்ட், சரி 3 மணி நேரம் வேஸ்ட் பண்ணிட்டோம், இதுக்கு மேலே வேஸ்ட் பண்ணக்கூடாது, மத்தியானம் லஞ்சுக்குள்ளார ஒரு 3 ஹவர்ஸ் இந்த புக்கை பாதி படிக்கணும் அப்படின்னு ஸ்பெல் பண்ணி சொல்லிட்டு படித்து பாருங்கள். அந்த வேர்ட்ஸ் உங்களை உட்கார வைக்கும். அது இல்லாமல் நீங்கள் எது சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், புக்கை எடுத்துட்டீங்க, 3 மணி நேரம் முடிஞ்சு போச்சு, இப்போ இன்னும் ஒரு 3 மணி நேரம் இருக்குது லஞ்சுக்கு முன்னாடி, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆரம்பிச்சு வச்சுக்கோங்களேன், அது என்ன பண்ணிடும், உங்களை போட்டு. ஸோ நீங்கள் பண்ண வேண்டிய விஷயங்களை பாசிட்டிவாக என்ன ஸ்பெல் பண்ணுங்கள், உங்களுக்கு நீங்களே உங்கள் காது கேட்குற மாதிரி பேசிக்கோ. அதுதான் ஸ்பீக் யுவர் செல்ஃப், கைட் யுவர் செல்ஃப். ஏன்னா இந்த உலகத்தில் உங்களை சிறப்பாக கைட் பண்ணுற ஒரு ஆள் கிடையாது. யார் கிடையாது? இந்த உலகத்திலே கிடையாது. உங்களை மாதிரி உங்களை சிறப்பாக கைட் பண்ணுற ஆள் யார் கிடையாது? இந்த உலகத்திலே கிடையாது. அப்போ யார் தான் கைட் பண்ணிக்கணும்? உங்களை நீங்கள் தான் கைட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஏன்னா உங்களோட ஒட்டுமொத்த சுச்சுவேஷனும், உங்களோட ஒட்டுமொத்த டைமென்ஷனும், உங்களோட வாழ்க்கை வரலாறு, உங்களோட பொருளாதாரம், உங்களோட எதிர்கால திட்டம், இது எல்லாம் ஒரே ஒரு ஆளுக்கு தான் தெரியும். யாருக்கு தான் தெரியும்? அது உங்களுக்கு மட்டும் தான் தெரியும், வெளில யாருக்கும் தெரியாது. சரிங்களா? சரி, நெக்ஸ்ட். இது நடுவில் சொல்கிறது வாட்டர் பிளேஸ் மேஜர் ரோல் அப்படின்னு சொல்லுவோம். என்னென்னா, தண்ணி இருக்கு இல்லையா, தண்ணியோட வைப்ரேஷன் ரொம்ப டிஃப்ரெண்ட்டானது இந்த பிரபஞ்சத்தில். தண்ணியோட வைப்ரேஷன் டிஃப்ரெண்ட்டானதுன்னால யூஸ்வலாக என்னென்னா, படிக்கிறப்ப தண்ணி நல்லா குடிக்கும். 2 மணி நேரம் படிச்சுட்டு நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, தலைவலிக்க ஆரம்பிச்சிச்சு சார், படிக்க முடியல சார், அதையே பிடிச்சிக்குவாங்க. நான் எப்போ படிக்க ஆரம்பித்தாலும் எனக்கு 1 மணி நேரம் கழிச்சு தலைவலி வந்துடுது அப்படின்னு சொல்ல ஆரம்பிப்பாங்க. 2 மணி நேரத்துக்கு மேலே படித்தா எதுவும் மைண்டில் ஏற மாட்டேங்குதுன்னுவாங்க. ஸோ அதுக்கு பேசிக்காக ஒரு ரீசன் தெரிஞ்சுக்குவாங்க. நீங்கள் 2 மணி நேரம் 3 மணி நேரம் கான்சியஸாக கான்சன்ட்ரேட்டடாக பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கதை கொஞ்சம் சார். இப்போ 2 மணி நேரம் 3 மணி நேரம் கான்சியஸாக படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா, உங்களோட உடம்புல இருக்கிற நியூட்ரியன்ஸ் எல்லாம் ஓரளவு யூஸ் ஆன பிறகு உங்களோட பிளட்டில் என்ன தேவைப்படும்? ஆக்சிஜனும் கொஞ்சம் லிக்விடிட்டியும் தேவைப்படும். அதை அந்த கரெக்டாக அந்த டைமில் நீங்கள் தண்ணியை குடிச்சிங்கன்னா தான் உங்களோட பிளட்டு கான்சன்ட்ரேஷன் நார்மலாக இருக்கும். அப்படி இல்லைனா என்ன ஆகும்? தானாகவே உங்களோட பிளட் டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகி பிரெயினுக்கு போகிற பிளட் சப்ளையும் டென்ஸாக போய் அதுக்கு தகுந்த மாதிரி என்ன ஆகும்? மைல்டாக ஹெட்டேக் ஸ்டார்ட் ஆக தான் செய்யும். ஆனால் இது நிறைய பேருக்கு கான்சியஸாக அவங்களுக்கு தண்ணி குடிக்கிற பழக்கமே இருக்காது. அதனால தான் யூஸ்வலாக நான் சொல்கிறேன்னா, தண்ணியை பக்கம் வச்சுக்கிட்டு அடிக்கடி சிப் பை சிப்பாக குடிச்சிட்டே இருக்கணும். ஓகேவா? தண்ணியை சிப் பை சிப்பாக குடிக்கும். ஏன்னா தண்ணியை சிப் பை சிப்பாக குடிக்கிறப்ப அது வந்து ஒரு பெரிய பாசிட்டிவ் ஆட்டிடியூடை க்ரியேட் பண்ணும். சரிங்களா? இல்லை சார் எனக்கு பூஸ்ட் ஹார்லிக்ஸ் தான் குடிப்பேன்னா அதுவும் ஒரு ஃபார்ம் ஆஃப் வாட்டர் தான். சரிங்களா? ஏன்னா இந்த தண்ணியை சரியாக குடிக்கிற பழக்கம் இல்லாதவங்கனால லாங் ஸ்டாண்டிங்காக படிக்க முடியாது. தண்ணியை ஒரு நாளைக்கு 4 to 5 லிட்டர்ஸ் அளவுக்கு தண்ணி படிக்கிறப்ப ஒரு நாளைக்கு 4 to 5 லிட்டர்ஸ் வாட்டர் குடிக்கிற பழக்கம், அது டீ, காஃபி, பால் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் சேர்ந்து ஒரு 5 லிட்டருக்குள்ளே வர அளவுக்கு குடிக்கிற பழக்கம் இல்லாதவங்க அவனால் என்ன பண்ண முடியாது? ஒரு லிமிட்டுக்கு மேலே 4-5 மணி நேரத்துக்கு மேலே தள்ள முடியாது. சரியா? அதனால தான் வாட்டர் பிளேஸ் மேஜர் ரோல். அதில் நிறைய ஸ்பிரிச்சுவல்லாம் இருக்குது, அதெல்லாம் இப்போ வேண்டாம். சரிங்களா? ஸோ இந்த விஷயத்தை கொஞ்சம் மைண்டில் கான்சன்ட்ரேட் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், 10 minutes டூ வாட் யூ லைக். இது ரொம்ப முக்கியம். என்னென்னா, யூஸ்வலாக படிச்சுட்டே இருக்கிறப்ப நடுவில் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை ஒரு 10 minutes செய்யணும். ஒரு 2 hours படிக்கிறீங்க, 3 hours படிக்கிறீங்க, நடுவில் ஏதாவது ஒரு பாட்டை ஒரு 5 minutes கேட்குறது, இல்லை ஏதாவது ஒரு சின்ன நிறைய டான்ஸ் ஆடுறவங்களாக இருந்தால் 5 நிமிஷம் டான்ஸ் கூட ஆடலாம். ஸோ ஏதாவது உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை வந்து நடுவில் 5 minutes உள்ளே போயிட்டு வரும். அப்போ தான் என்ன இருக்கும்? மைண்டு ஃப்ரெஷ்ஷாக. அடுத்த ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் படிப்புக்கு அது பயங்கர யூஸ்ஃபுல்லாக. ஓகேவா? இல்லை சார் நான் எந்த பிடிச்ச விஷயத்தையும் செய்ய முடியல, ஒன்லி எனக்கு படிக்கிறது தான் பிடிச்சிருக்கு அப்படின்னா அது எல்லாருனாலையும் முடியாது. படிக்கிறது மட்டுமே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. நான் சொல்கிற மாதிரி படிக்கிறவங்களா இருந்தால் வாய்ப்பு இருக்குது. நான் சொல்கிற மாதிரி நேற்று ஒரு வீடியோவில் பேசினேன் இல்லையா, ஒரு புக்கை திறந்தா அந்த புக்கில் ஒவ்வொரு பேஜும் சினிமா மாதிரி ப்ளே ஆகணும். அந்தளவுக்கு நீங்கள் ஃபார்முலா போட்டு அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அது உண்மையுமே ஜாலியாக இருக்கும். பட் அந்தளவுக்கு நீங்கள் ஆல்ரெடி ஃபார்முலேட் பண்ணி வச்சுருக்கணும். ஸோ அதனால தான்
நடுவில் பிரேக் எடுத்துக்கிறீங்க இல்லையா, 2 மணி நேரம் படிக்கிறீங்க, ஒரு பிரேக் எடுத்துகிட்டு அடுத்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க இல்லையா, அந்த பிரேக் டைம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த பிரேக் டைமில் உங்களை கம்ப்ளீட் ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய விஷயத்தை நீங்கள் உங்களுக்கு கமிட் பண்ணும். அது உங்களுக்கு பிடிச்ச விஷயமா இருக்கும். மாறலையா? ரைட் டிசிஷன் எடுக்கிறது எப்படி? இப்போ வந்து ஏதாவது ஒரு டிசிஷன் எடுக்கணும். என்ன டிசிஷன் இருக்குன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நாளைக்கு இந்த புக்கா அந்த புக்கா, இந்த குழப்பம் வந்துருச்சு, ஓகேவா? என்ன பண்ணுவீங்க? நிறைய நேரத்தில் 50-50 நம்ம மாட்டிக்கணும். ஒன்று இதை பண்ணணும், இல்லை அதை பண்ணணும். ஃபேமிலியிலே ஒரு டிசிஷன் எடுக்காமல் இந்த எடுக்கிறதா அதை எடுக்கிறதா அப்படின்னு அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணுவாங்க? யூஸ்வலாக நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? சாமிகிட்ட போய் பூ போட்டு பார்த்துருவாங்க, காயினை போட்டு பார்த்துருவாங்க, அந்த மாதிரி பண்ணுவாங்க. இல்லைனா ரெண்டுத்தில் ஒன்று தோடுன்னு பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட கேட்பாங்க, சரியா? கம்யூனிட்டி, ஓகே, அந்த மாதிரி எல்லாம் டிசிஷன் எடுப்பாங்க. ஸோ அதை எல்லாத்த விட ஷார்ப்பான டிசிஷன் எடுக்கிறதுக்கு அந்த விஷயத்தை ப்ளே பண்ணி பார்க்கணும், மைண்ட் ப்ளே பண்ணி பார்க்கணும். மைண்ட் ப்ளே பண்ணி பார்க்குறப்ப அந்த விஷயம் எதில் உங்களுக்கு ஒரு லைட் ஷார்ப்னஸ் இன்க்ரீஸ்டாக இருக்கோ அதை சூஸ் பண்ணணும். ஷார்ப் டிசிஷன் எப்படி எடுக்கிறதுன்றதெல்லாம் நான் கிளாஸில் சொல்லியிருக்கேன்னா, யூஸ்வலாக நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டில் போகிற டைமில் ஒரு டிசிஷன் எடுத்தால் அது கரெக்டாக இருக்கும். அது இப்போ இந்த படிக்கிறதுக்கு அந்தளவுக்கு உங்களுக்கு தேவையில்லை, இது மற்ற விஷயங்களுக்கு தான் தேவை. நைட்டு படுக்கிறப்ப தூங்குறப்ப ஒரு விஷயத்தை யோசிச்சிட்டே படுத்திங்கன்னா காலைல எந்திரிக்கிறப்ப உங்களுக்கு எது கரெக்டுன்னு தெரிஞ்சிடும். டூயலாக இருக்கிற விஷயத்த நைட்டு படுக்கிறப்ப நீங்கள் யோசிச்சிட்டே படுத்திங்கன்னா காலைல எந்திரிக்கிறப்ப அது தெரிஞ்சிடும். எதுக்கு சார் இது டூயலான விஷயம்லாம் எதுக்கு சார் வரப்போகுது அப்படின்னா, எந்த புக்குக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், எந்த புக்கை எடுக்கணும், எந்த புக்கை எவ்வளோ நேரம் படிக்கணும் அப்படின்றதெல்லாம் யார் தான் டிசைட் பண்ண போகிறீங்க? நீங்கள் தான். ஸோ உங்களோட டிசிஷன்லாம் என்னவாக இருக்கணும்? உங்களை பற்றி ஷார்ப்பாக அனலைஸ் பண்ணி நீங்கள் எடுக்கணும், ஓகேவா? நேற்று போட்ட வீடியோவில் 3ஆக பிரிச்சுருக்கேன் புக்கை, இது கேட்டுருங்க. என்னென்னா, ரேப்பர் டு ரேப்பர் படிக்க வேண்டிய புக்கு, அடுத்து மாடரேட்டாக படிக்கிற புக்கு, அப்புறம் சூஸியாக படிக்க வேண்டிய புக்கு. அது எந்த புக்கை எப்படி படிக்கணும், அதுக்கு எவ்வளோ ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணணும், எப்படி வந்து ஒரு பேஜில் 2 பாயிண்ட்டை சூஸ் பண்ணி படிக்கணும், அடுத்தடுத்த ரவுண்டில் எப்படி அடிஷ்னலாக பாயிண்ட் படிக்கணும், அதெல்லாம் நேற்று சொல்லியிருக்கேன், சரிங்களா? அதெல்லாம் கேட்டுருங்க. இன்னும் ஒரு இது. ஸோ இதோட இன்றைக்கி கிளாஸ் முடிச்சுக்கலாம், 3 மணி ஆகிடுச்சு. ஸோ இது ஒரு சின்ன ஸ்டோரி தான், ஒத்தீஸில் நடந்தது தான், நான் போனப்போ நடந்தது தான். ஒரு தீபாவளி டைமில் நிறைய பேர் 100 பேர் இந்த பக்கம் கிராஸ் ஆவாங்க, 100 பேர் அந்த பக்கம் கிராஸ் ஆவாங்க. ஒரு லாங் லேன், ஓகேவா? லாங் லேனில் அங்கே ஸ்வீப்பராக இருக்கிற ஒரு அம்மா என்ன பண்ணுதுன்னா அந்த எண்டில் துடைக்கிறாங்க. பட் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த நடந்து போகிறவங்களையோ வரவங்களையோ நில்லுன்னு சொல்லலை, ஓரமாக போகணுன்னு சொல்லலை, எதுவுமே சொல்லலை. வேறஸ் நான் அதை போய் பார்க்குறப்ப அந்த லேன் ஃபுல்லாக கீழெல்லாம் ஒரே குப்பை மண்ணாக இருந்தது. ஏன்னா தீபாவளி டைம் ரஷ்ன்றதுனால 100 பேர் நடந்துகிட்டே இருக்கும். பட் அந்த அம்மா தொடச்சிட்டே வருது, ஆனால் அது யாரையும் நிற்கவும் சொல்லலை, நவரவும் சொல்லலை, அது பாட்டுக்கு பண்ணிட்டு அவன் நடந்து போயிட்டே தான் இருக்குது, அது பாட்டுக்கு பண்ணிகிட்டே வருது. நான் ஆக்சுவலாக ஒரு 10 நிமிஷம் உட்காந்து முடிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா எனக்கே ஆச்சரியம், அந்த மாதிரி யாருக்குமே எதுவுமே சொல்லியான்னு பார்த்தா கடைசியில் அது எண்டு, அது 15 நிமிஷத்தில் இந்த எண்டை கிராஸ் பண்ணுறப்ப பார்த்தா அந்த மொத்த லைனையும் க்ளீன் பண்ணிடுச்சு. ஸோ இதில் என்னென்னா, மற்றவங்களோட தலையீடு எவ்வளோ இருந்தாலும் நீங்கள் பண்ணக்கூடிய விஷயங்களை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அட் தி எண்டு நீங்கள் பண்ணுற கோல் ரீச் ஆகிடும். அவ்வளோதான் விஷயம். இதில் வந்து உங்கள் அப்பா என்ன பேசுகிறாரு, உங்கள் அம்மா என்ன பேசுகிறாரு, கூட இருக்கிறவங்க என்ன பேசுகிறாங்க, அவங்கவுங்க ஒப்பீனியன் என்ன சொல்கிறாங்க, அதெல்லாம் தேடு தான். நீங்கள் உங்களுக்குள்ளார எப்படி இதை ஒர்க் பண்ணுறீங்கன்றது தான் ரொம்ப முக்கியம். இந்த கால் ஃபாரை நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க, இதுக்கு எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, எப்படி ஷெட்யூல் பண்ணுறீங்க அப்படின்றது தான் இதில் ஒரு மேஜரான ரோல். பட் உங்களோட ஒர்க் அண்ட் பிளானை நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக இந்த 2 to 3 months கண்டினியூவாக கரெக்டாக பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஒரு நாளைக்கு மினிமம் 7 hours கீழே படிச்சிங்கன்னா வாய்ப்பே குறைவு இந்த கால் ஃபார். மேக்ஸிமம் 10 to 12 hours, 10 hours போதும். டிஸ்கஷனுக்கு மட்டும் யாராவது ஒரு ஆள் கிடச்சாங்கன்னா நீங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம், தாராளமாக 3 to 4 hours டிஸ்கஸ் பண்ணலாம். டிஸ்கஷன் பண்ணுறப்ப என்னென்னா நிறைய பாயிண்ட்ஸ் எல்லாம் கேதர் 2 பேருக்கும் கிடைக்கும். நிறைய பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு 2 பேரும் சேர்ந்து வாங்கினவங்க நம்ம லிஸ்ட்லேயே இருக்குது, பார்த்துருக்கீங்க இல்லையா? நம்ம டாக்டரில் இருக்காங்களா இல்லையா? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் எழுதுவாங்க, 2 பேரும் கிளியர் பண்ணிடுவாங்க, ஓகேவா? ஸோ அந்த மாதிரி டிஸ்கஷன் பண்ணுறதுக்கு சரியான ஆள், அந்த ஆள் சரியான ஆளாக இருக்கும். கூட உட்காந்துக்கிட்டு விளங்காத பாயிண்ட்லாம் மட்டும் கேட்டே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகிடும், நமக்கும் கிடைக்காது அவங்களுக்கும் கிடைக்காது, சரியா? ஒரு உட்காந்துட்டு நம்ம இவ்வளோ படிக்கிறோமே, நமக்கு கிடைக்காம இவனுக்கு மட்டும் கிடைச்சா என்ன பண்ணுறது
அப்படின்னு நெகட்டிவாக நினைக்கக்கூடாது. ஒரு கிவ் அண்ட் டேக் பாலிசி மாதிரி டிஸ்கஷன் பண்ணக்கூடிய ஆளாக இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு எந்த ஸ்டெபிலிட்டி, மென்டல் ஸ்டெபிலிட்டி ரொம்ப முக்கியம்.